இப்போது நான் சொல்லப் போவதை கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன. நீங்கள் இதுவரை வாழ்ந்த விதத்திலிருந்து இன்றிலிருந்து வேறு விதமாக வாழ ஆரம்பிப்பீர்கள். ஒரு கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் யாரோடாவது இருக்கும்போது அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்று எப்படி தெரிகிறது? அவர்கள் கவனிக்கிறார்கள், அவர்கள் நேரம் தருகிறார்கள், அவர்கள் உங்கள் வலியை புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் உங்களுக்காக நிற்கிறார்கள். இப்போது கேட்கிறேன், சிவன் இந்த எல்லாவற்றையும் செய்கிறார் என்று தெரியுமா? அவர் உங்களை கவனிக்கிறார், உங்களுக்கு நேரம் தருகிறார், உங்கள் வலியை புரிந்து கொள்கிறார், உங்களுக்காக நிற்கிறார். ஆனால் நாம் பார்ப்பதில்லை. ஆனால் இன்று பார்ப்போம். 7 ஆதாரங்கள் யாரும் இந்த விதத்தில் சொன்னதில்லை. இந்த வீடியோவை நடுவில் நிறுத்தாதீர்கள், ஏனென்றால் 7வது ஆதாரம் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அந்த ஒரு ஆதாரம் உங்களுக்கு நம்பிக்கை தரும். ஒரு வலி இருந்தால் ஆறும், ஒரு பயம் இருந்தால் போகும், ஒரு தனிமை இருந்தால் விலகும். ஆனால் முதல் 6 ஆதாரங்களும் கேட்கணும். அப்போதுதான் 7வது முழுமையாக புரியும். தயாரா? போவோம். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம். சென்னையில் ஒரு பெண்மணி, வயது 66, வாழ்நாள் முழுக்க கடினமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கோவிலில் நின்று சிவலிங்கத்தை பார்த்தார்கள். திடீரென்று ஒரு கேள்வி வந்தது மனசில். சிவன் என்னை நேசிக்கிறாரா? உண்மையிலேயே நேசிக்கிறாரா? இது வெறும் கதை மட்டுமா? அந்த கேள்வி கேட்கும்போது கண்கள் நிரம்பியது. ஆனால் பதில் தெரியவில்லை. அன்றிரவு அவர்கள் கனவில் ஒரு காட்சி வந்தது. ஒரு ஒளி, ஒரு அமைதி, ஒரு வார்த்தை: நேசிக்கிறேன். மறுநாள் காலையில் எழுந்திருத்தார்கள். ஒரு விஷயம் மட்டும் தெரிந்தது: சிவன் என்னை நேசிக்கிறார் என்று. அந்த ஒரு தெரிதல் அவர்களின் வாழ்க்கையே மாற்றியது. இந்த கதை கேட்கும்போது ஒரு கேள்வி வருகிறதா? எனக்கும் அந்த தெரிதல் வருமா என்று? வரும். இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். வரும். முதல் ஆதாரம்: சிவன் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கான முதல் ஆதாரம். நீங்கள் இந்த நொடி மூச்சு விடுகிறீர்கள். இது மிகவும் சாதாரணமான விஷயமாக தெரிகிறதில்லையா? மூச்சு விடுகிறோம், விட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதன் ஆழம் தெரியுமா? ஒரு நொடி மூச்சு நின்றால் என்னாகும்? வாழ்க்கை நின்றுவிடும். இந்த ஒவ்வொரு மூச்சும் சிவன் தருகிறார். ஒவ்வொரு மூச்சும் அவரின் கொடை, ஒவ்வொரு மூச்சும் அவரின் அன்பு. நீங்கள் இன்று காலையில் எழுந்திருத்தீர்கள். அது தற்செயல் இல்லை. சிவன் இன்னும் ஒரு நாள் தந்தார். ஏன்? ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். வேதங்கள் சொல்கின்றன, சிவன் பிராணசக்தியாக இருக்கிறார் என்று. பிராணம் என்பது மூச்சு. மூச்சாக இருக்கும் சிவன் நம்மோடு ஒவ்வொரு நொடியும் இருக்கிறார். நாம் தனியாக இல்லை. ஒரு நொடி கூட தனியாக இல்லை. இந்த உண்மை புரிந்தால் தனிமை என்பது ஒரு மாயை என்று தெரியும். சிவன் மூச்சாக இருக்கும்போது நாம் எப்படி தனியாக இருக்க முடியும்? இப்போது ஒரு சின்ன பயிற்சி. கண்களை மூடுங்கள். ஆழமாக ஒரு மூச்சு இழுங்கள். உள்ளே வருகிறது, நிரம்புகிறது. இப்போது மெதுவாக விடுங்கள். வெளியே போகிறது. இந்த மூச்சில் சிவன் இருக்கிறார். இந்த நொடியில் அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த ஒரு விஷயம் மட்டும் உணர்ந்தால் போதும். வாழ்க்கையை பார்க்கும் விதம் மாறும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசீர்வாதம் என்று தெரியும். ஒவ்வொரு மூச்சும் சிவனின் அன்பு என்று தெரியும். திருமூலர் சொன்னார், உள்ளம் பெரும் கோவில் என்று. நம் உடலே ஒரு கோவில், நம் மூச்சே ஒரு பூஜை, நம் இதயமே ஒரு சந்நிதி. இந்த கோவிலில் சிவன் எப்போதும் இருக்கிறார். வேறு எங்கும் தேட வேண்டியதில்லை. உள்ளே திரும்பி பார்த்தால் போதும். 2வது ஆதாரம்: நீங்கள் இன்று வரை அனுபவித்த ஒவ்வொரு மகிழ்ச்சியும் சிவன் தந்தது. இது கேட்கும்போது ஒரு சந்தேகம் வரலாம். நான் உழைத்து பெற்றதல்லவா என்று. உழைத்தீர்கள், உண்மைதான். ஆனால் உழைக்கும் சக்தி யார் தந்தார்? உழைத்த பயன் யார் தந்தார்? அந்த பயனை அனுபவிக்கும் மனசு யார் தந்தார்? எல்லாமே சிவன். நாம் கருவி, அவர் கொடையாளி. ஒரு குழந்தையை பாருங்கள். சிரிக்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த சிரிப்பில் கவலை இல்லை, கணக்கு இல்லை, வெறும் தூய்மையான மகிழ்ச்சி. அந்த தூய்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? சிவனிடமிருந்து வருகிறது. ஆத்மா இன்னும் சிவனோடு இணைந்திருக்கும் போது அந்த மகிழ்ச்சி தெரிகிறது. வயதாகும் போது அந்த தூய்மையான மகிழ்ச்சி குறைகிறது. ஏனென்றால் நாம் சிவனிலிருந்து விலகுகிறோம். ஆனால் திரும்பலாம். அந்த தூய்மையான மகிழ்ச்சிக்கு திரும்பலாம். அது ஒரு குழந்தை மட்டும் அனுபவிக்கும் விஷயம் இல்லை. சிவனோடு இணைந்தவர்கள் எல்லோரும் அனுபவிக்கலாம். நம் வாழ்க்கையில் கடந்த வருடங்களை பாருங்கள். மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்தன இல்லையா? ஒரு தருணம் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டது. ஒரு குழந்தை முதல் முறை அம்மா என்று சொன்னது. ஒரு நல்ல செய்தி வந்தது. ஒரு நண்பன் திடீரென்று வந்தான். ஒரு கோவிலில் நின்றபோது வந்த அமைதி. இந்த தருணங்கள் எல்லாம் சிவன் கொடுத்தது. அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான சான்றுகள். அவர் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், ஏனென்றால் நம்மை நேசிக்கிறார். 3வது ஆதாரம். இது கொஞ்சம் ஆழமானது. தயாராக இருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான நேரங்களிலும் உயிரோடு இருக்கிறீர்கள். இது மிகவும் முக்கியமான ஆதாரம். நினைத்து பாருங்கள். வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு தருணம் இருந்தது. அந்த நேரத்தில் இனி முடியவில்லை என்று தோன்றியது. ஆனால் கடந்தீர்கள். எப்படி? சக்தி எங்கிருந்து வந்தது? சிவனிடமிருந்து வந்தது. அவர் கொடுத்தார். கஷ்டத்தை தாங்கும் சக்தியை அவர் தந்தார். அந்த கஷ்டத்திலும் காப்பாற்றியவர் அவர். அது அவரின் அன்பின் ஆதாரம். கோவையில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 70. ஒரு கட்டத்தில் 3 கஷ்டங்கள் ஒரே நேரத்தில் வந்தன. வேலை போனது, வீட்டில் ஒரு நோய் வந்தது, ஒரு நெருங்கிய நண்பர் இறந்தார். அந்த 3ம் ஒரே மாதத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் அவர் முறிந்து விடுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் முறியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் சொன்னார், சிவா, நாளை கொஞ்சம் சக்தி தா என்று. ஒவ்வொரு காலையிலும் அந்த
சக்தி வந்தது. சிறிதாக வந்தது, ஆனால் வந்தது. அது சிவன் தந்தது. அவர் தினம் தினம் கொடுத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கும். மிகவும் கஷ்டமான நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு சக்தி வந்தது. எங்கிருந்து வந்தது? சிவனிடமிருந்து வந்தது. அது அவரின் அன்பு, நம்மை கைவிடாத அன்பு, நாம் விட்டுவிட்டாலும் விடாத அன்பு. நான்காவது ஆதாரம். இது மிகவும் சுவாரஸ்யமானது. உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு நண்பர் திடீரென்று வந்தார், சரியான நேரத்தில் வந்தார். ஒரு உதவி சரியான நேரத்தில் கிடைத்தது. ஒருவர் திடீரென்று வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை அன்று உங்களுக்கு மிகவும் தேவையானதாக இருந்தது. இந்த சரியான நேர சந்திப்புகள் தற்செயல் இல்லை. சிவன் அனுப்பினார். ஏனென்றால் அவர் உங்களை கவனிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். மதுரையில் ஒரு பெண்மணி, வயது 65. ஒரு நாள் மிகவும் வலி மனசில் இருந்தது. தனியாக இருந்தார்கள். திடீரென்று வாசலில் கதவு தட்டியது. யார் என்று தெரியவில்லை. திறந்தால் வேறு ஊரிலிருந்து ஒரு தொலைதூர உறவினர் வந்திருந்தார். அவர் சொன்னார், என்னவோ இங்கே வரணும் என்று தோன்றியது, வந்தேன் என்று. அவர்கள் அன்று மாலை சேர்ந்து உட்கார்ந்து பேசினார்கள். அந்த வலி கொஞ்சம் குறைந்தது. அந்த உறவினருக்கு ஏன் வந்தீர்கள் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் பெண்மணிக்கு தெரிந்தது, சிவன் அனுப்பினார் என்று. சிவன் அவர்களின் வலியை கண்டார். ஒரு மனிதரை கருவியாக பயன்படுத்தினார். அவர்களை ஆறுதல் படுத்தினார். இது சிவனின் அன்பு. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கும். யாரோ சரியான நேரத்தில் வந்தார்கள். ஒரு அழைப்பு வந்தது, ஒரு கடிதம் வந்தது, ஒரு வார்த்தை கேட்டது. அந்த சரியான நேரம் சிவன் செய்தது. அந்த துல்லியம் அவரின் அன்பு. ஐந்தாவது ஆதாரம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் உங்களை அழிக்கவில்லை. இந்த கேள்வியை கேட்கலாம், தவறுகளும் சிவனின் அன்பின் ஆதாரமா என்று. ஆமாம். ஏனென்றால் தவறுகளிலிருந்து நாம் கற்றோம். தவறுகளிலிருந்து நாம் வளர்ந்தோம். தவறுகளிலிருந்து நாம் வலுவானோம். தவறுகள் நம்மை அழிக்கவில்லை. ஏனென்றால் சிவன் காத்தார். தவறுகளின் விளைவுகளிலிருந்து நம்மை காத்தார். அல்லது தவறுகளின் விளைவுகளை தாங்கும் சக்தி தந்தார். அது அவரின் அன்பு. ஒரு சிறுவன் நடக்க கற்றுக்கொள்கிறான். விழுகிறான், அழுகிறான். ஆனால் மீண்டும் எழுந்திருக்கிறான். யாரால்? அம்மாவின் ஆதரவால். அம்மா பார்க்கிறாள். விழுந்தாலும் ஓடிவிடாள். ஏனென்றால் விழுந்து எழுவது கற்றுக்கொள்வதற்கு அவசியம் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அம்மா கவனிக்கிறாள். சரியான நேரத்தில் ஆதரவு தருகிறாள். சிவனும் அப்படித்தான். நம் தவறுகளை கவனிக்கிறார். சரியான நேரத்தில் ஆதரவு தருகிறார். விழுந்து எழும் சக்தியை தருகிறார். அது அவரின் அன்பு. ஆறாவது ஆதாரம். இது மிகவும் ஆழமானது. தயாராக இருங்கள். உங்களுக்கு இறைவன் பற்றிய சந்தேகங்கள் வரும். சில நேரம் கோபம் வரும். ஏன் இப்படி நடக்கிறது என்று சிவனை கேட்கிறீர்கள். அந்த கோபத்தையும் சிவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த கேள்வியையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் கோபமடைவதில்லை, விலகுவதில்லை. இந்த ஏற்கும் தன்மை என்னவென்று தெரியுமா? இது அன்பு, உண்மையான அன்பு. நாம் யாரையாவது உண்மையில் நேசித்தால் அவர்களின் கோபத்தையும் ஏற்கிறோம், அவர்களின் சந்தேகத்தையும் ஏற்கிறோம், விட்டுவிடுவதில்லை. சிவனும் அப்படித்தான். சிவன் மேல் கோபப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். திருவிளையாடல் கதைகளில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் சிவன் என்ன செய்தார்? கோபத்தை ஏற்றுக்கொண்டார். அன்போடு பதில் சொன்னார். விட்டுவிட்டு போகவில்லை. இது எந்த மனிதனும் செய்ய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் சிவன் செய்கிறார். ஏனென்றால் அவர் அன்பு கடவுள். அன்பு தண்டிக்காது. அன்பு வலிக்கச் செய்யாது. அன்பு காக்கும். அன்பு வளர்க்கும். நீங்கள் எப்போதாவது சிவன் மேல் கோபப்பட்டிருக்கிறீர்களா? ஏன் இப்படி ஆயிற்று என்று கேட்டிருக்கிறீர்களா? அந்த கோபமும் அந்த கேள்வியும் சிவனை விட்டுவிட்டு போகவில்லை. அதுவும் ஒரு வகையான உறவு. அவரோடு பேசுவது. அவர் கேட்கிறார். அவர் புரிந்து கொள்கிறார். அவர் பதில் தருவார். சரியான நேரத்தில் தருவார். இப்போது ஒரு முக்கியமான தருணம். இந்த வீடியோவை இதுவரை கேட்டீர்கள். 6 ஆதாரங்கள் கேட்டீர்கள். இந்த 6ம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன இல்லையா? மூச்சு விடுகிறோம், மகிழ்ச்சி அனுபவித்திருக்கிறோம், கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம், சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், தவறுகளிலிருந்து மீண்டிருக்கிறோம், சந்தேகங்கள் வந்தாலும் சிவன் விட்டுவிடவில்லை. இந்த 6ம் ஒரே ஒரு விஷயம் சொல்கின்றன. சிவன் உங்களை நேசிக்கிறார். இந்த 6ம் ஆதாரங்கள், உண்மையான ஆதாரங்கள், உங்கள் வாழ்க்கையிலிருந்தே எடுத்த ஆதாரங்கள். இப்போது 7வது ஆதாரம் சொல்வதற்கு முன் ஒரு நிமிடம் இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். சிவன் உங்களை நேசிக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கும் சேரட்டும். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக உண்மைகளை தொடர்ந்து கேட்க இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். நீங்கள் இந்த பயணத்தில் என்னோடு இருப்பது என். ஆலயத்துல ஒரு அர்ச்சகர் சொன்னார், யாரோடாவது வேண்டும் என்றால் அவர்களை நினைவுபடுத்துவோம் என்று. யாரையாவது மறந்துவிட்டால் நினைவுபடுத்த மாட்டோம் என்று. சிவன் உங்களை நினைவுபடுத்துகிறார் என்றால் அவர் உங்களை மறக்கவில்லை என்ற அர்த்தம். அவர் உங்களை கவனிக்கிறார் என்ற அர்த்தம். அவர் உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது. சிவன் உங்களை நினைவுபடுத்தினார். அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த 7 ஆதாரங்களும் ஒன்றாக சேரும்போது என்ன கிடைக்கிறது? ஒரு நம்பிக்கை. சிவன் என்னை நேசிக்கிறார் என்ற
என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு சிறிய விஷயம் இல்லை, இது ஒரு வலிமையான விஷயம். இந்த நம்பிக்கை இருந்தால் கஷ்டங்கள் தாங்கும், பயங்கள் குறையும், தனிமை விலகும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். ஏனென்றால் யாரோ என்னை நேசிக்கிறார், யாரோ என்னை கவனிக்கிறார், யாரோ என்னுடன் இருக்கிறார் என்று தெரியும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். சிவனின் அன்பு என்பது மனித அன்பு போல் இல்லை. மனித அன்பு நிபந்தனையோடு இருக்கும். நீ நல்லவனாக இருந்தால் நேசிக்கிறேன் என்று இருக்கும், நீ என்னை மதித்தால் நேசிக்கிறேன் என்று இருக்கும். ஆனால் சிவனின் அன்பு நிபந்தனையற்றது. நீ எப்படி இருந்தாலும் நேசிக்கிறேன் என்று இருக்கும், நீ தவறு செய்தாலும் நேசிக்கிறேன் என்று இருக்கும், நீ என்னை மறந்தாலும் நேசிக்கிறேன் என்று இருக்கும். இந்த அன்பை வேறு எங்கும் பெற முடியாது, சிவனிடம் மட்டுமே இருக்கிறது. ஒரு ஆழமான தத்துவம் சொல்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் சிவனிடமிருந்து வந்தோம். ஒரு அம்மா தன் குழந்தையை நேசிக்கிறாள். ஏனென்றால் குழந்தை அவளிடமிருந்து வந்தது. அவள் ஒரு பகுதி குழந்தையில் இருக்கிறது. அதே போல நாம் சிவனிடமிருந்து வந்தோம். சிவனின் ஒரு பகுதி நம்மில் இருக்கிறது. அதனால் சிவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிப்பது தன்னை நேசிப்பது. ஏனென்றால் நாம் அவரின் வெளிப்பாடு. இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கை மாறும். நாம் சிவனிடமிருந்து வந்தோம் என்று தெரிந்தால் வாழ்க்கையில் ஒரு புதிய தகுதி தெரியும், ஒரு புதிய மரியாதை தெரியும். நாம் யாரோ இல்லை, நாம் சிவனின் வெளிப்பாடு. அந்த தெரிதல் வந்தால் அகந்தை குறையும். அதே நேரத்தில் ஆத்ம விசுவாசம் அதிகரிக்கும். ஏனென்றால் சிவனிடமிருந்து வந்தவன் எப்படி தாழ்ந்தவனாவான்? சிவன் மகனாய் பிறந்தவன் எப்படி பலவீனமானவனாவான்? நாம் எல்லாரும் சிவனின் பிள்ளைகள். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வளர்க்கிறார். இந்த உணர்வோடு வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு எழுங்கள். சிவன் என்னை நேசிக்கிறார் என்ற உணர்வோடு எழுங்கள். அந்த உணர்வு அந்த நாளை வேறு விதமாக ஆக்கும். இப்போது சிவனின் அன்பை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று பேசலாம். சிவன் அன்பு செலுத்துகிறார், ஆனால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? சில நேரம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் தகுதியற்றவர்கள் என்று நினைக்கிறோம். நான் தவறு செய்தவன், நான் நல்லவன் இல்லை, சிவன் என்னை நேசிப்பார் என்று நம்ப முடியவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் சிவன் தகுதியை பார்ப்பதில்லை, ஆத்மாவை பார்க்கிறார். ஆத்மா தகுதியற்றது என்று ஒருபோதும் இல்லை. ஆத்மா சிவனின் சொந்தம், அதை அவர் நேசிக்கிறார். இந்த புரிதல் வரும்போது சிவனின் அன்பை ஏற்றுக்கொள்வது எளிதாகும். ஏற்றுக்கொள்வது என்பது என்னவென்றால், சிவா, நீ என்னை நேசிக்கிறாய் என்று தெரியும் என்று சொல்வது. நான் தகுதியற்றவன் என்று நினைத்தாதும் நீ நேசிக்கிறாய் என்று தெரியும் என்று சொல்வது. அந்த நன்றியோடு வாழ்வது, அந்த நன்றியோடு பூஜை செய்வது, அந்த நன்றியோடு மற்றவர்களோடு இருப்பது. இது சிவனின் அன்பை ஏற்றுக்கொள்வது. ஒரு கதை. திருச்சியில் ஒரு வியாபாரி, வயது 58, வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருந்தார். அவை பற்றிய குற்ற உணர்வு மனசில் கனமாக இருந்தது. ஒரு நாள் கோவில் வழிபடும் போது திடீரென்று அழ ஆரம்பித்தார். சிவா, நான் தவறு செய்தவன், நீ என்னை நேசிக்கிற மாதிரி தெரியவில்லை என்று சொன்னார். அந்த நொடியில் மனசில் ஒரு வார்த்தை வந்தது, நேசிக்கிறேன் என்று. வார்த்தையாக வரவில்லை, ஒரு உணர்வாக வந்தது, ஒரு அமைதியாக வந்தது, ஒரு ஆறுதலாக வந்தது. அந்த நொடியிலிருந்து குற்ற உணர்வு கொஞ்சம் குறைந்தது. ஏனென்றால் சிவன் மன்னித்தார். நேசிக்கிறேன் என்று சொன்னார். அது வெறும் உணர்வல்ல, அது உண்மை. சிவன் மன்னிக்கும் கடவுள். அவர் யாரையும் ஒதுக்குவதில்லை. எத்தனை தவறு செய்தவர்களும் திரும்பி வந்தால் ஏற்கிறார், அவர்களை நேசிக்கிறார். இது சிவனின் மிகப்பெரிய குணம். இந்த குணம்தான் பக்தர்களை அவரிடம் ஓடோடி வர செய்கிறது. பயத்தால் இல்லை, அன்பால் வருகிறார்கள். அவர் அன்போடு ஏற்கிறார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், சிவனின் அன்பை உணர எப்படி? இது வெறும் புரிதல் மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்கு வழி என்னவென்று சொல்கிறேன். முதல் வழி, நன்றி. ஒவ்வொரு நாளும் சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எதற்காக நன்றி? இன்றைய நாளுக்கு, இந்த மூச்சுக்கு, இந்த உடலுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு, கஷ்டங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். அவை உங்களை வளர்க்கின்றன என்று தெரிந்தால் நன்றி வரும். இந்த நன்றி உணர்வு சிவனின் அன்பை உணர வைக்கும். இரண்டாவது வழி, மௌனம். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருங்கள். வெளிச்சத்தங்களை நிறுத்துங்கள், உள்ளே கேளுங்கள். அந்த மௌனத்தில் சிவனின் அன்பு தெரியும். ஒரு அமைதியான, ஆழமான, நிலையான உணர்வு வரும். அது சிவன், அவரின் இருப்பு, அவரின் அன்பு. மூன்றாவது வழி, அன்போடு கொடுங்கள். யாரோடாவது அன்போடு இருங்கள், யாருக்காவது உதவுங்கள், யாரையாவது ஆறுதல் படுத்துங்கள். இந்த செயல்களில் சிவனின் அன்பை உணர்வீர்கள். ஏனென்றால் நாம் கொடுக்கும்போது சிவன் நம்மூடாக கொடுக்கிறார். அந்த கொடுத்தல் சிவனின் அன்பு, நம்மூடாக பாயும் சிவனின் அன்பு. இந்த மூன்று வழிகளும் ஒன்றாக நடக்கும்போது சிவனின் அன்பு ஒரு உண்மையான அனுபவமாகும். வெறும் கதை மட்டுமல்ல என்று தெரியும், வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல என்று தெரியும், உண்மையான, உயிருள்ள, ஆழமான அனுபவமாகும். சிவனின் அன்பை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்கிறேன். சிவன் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார், அன்பே சிவம் என்று. அன்பு என்பதே சிவன், சிவன் என்பதே அன்பு. இரண்டும் ஒன்றே. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சிவன் இருக்கிறார். யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவர்களில் சிவன் இருக்கிறார். எனவே சிவனின் அன்பை உணர வேண்டும் என்றால் அன்போடு வாழுங்கள். யாரையும் நேசியுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள். அந்த நேசிப்பே சிவனின் அன்பை அனுபவிப்பது. ஒரு கதை கேளுங்கள். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு முதியவர். அவர் படிக்கவில்லை, கோவிலுக்கு போகவில்லை, மந்திரம் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருத்து வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் கொடுப்பார், ஒரு சிரிப்பு கொடுப்பார், ஒரு நல்ல வார்த்தை கொடுப்பார். அவர் இறந்தபோது நூற்றுக்கணக்கான பேர் அழுதார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவர் சிவனாக இருந்தார். அவரின் அன்பில் சிவனின் அன்பை உணர்ந்தார்கள். அந்த முதியவர் ஒரு
மந்திரம் தெரியவில்லை, ஆனால் அன்பு தெரிந்தது. அதுவே போதும், அதுவே சிவன். நாமும் அப்படி வாழ முடியும். சிறப்பான வழிபாடு வேண்டாம், பெரிய யாத்திரை வேண்டாம், ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு சிரிப்பு, ஒரு உதவி, இவை போதும். இவை சிவனுக்கு பிரியமானவை, இவை சிவனை உணர வைப்பவை. இப்போது ஒரு தியான தருணம். இந்த வீடியோவை கேட்கும் போதே இதை செய்யலாம். கண்களை மூடுங்கள், ஆழமாக மூச்சு விடுங்கள், மனசில் சொல்லுங்கள், சிவா, நீ என்னை நேசிக்கிறாய் என்று தெரியும், நன்றி என்று. அந்த வார்த்தைகளை மனசில் சொல்லும் போது என்ன உணர்கிறீர்கள்? ஒருவித நிம்மதி வருகிறதா? ஒருவித அமைதி வருகிறதா? அந்த அமைதி சிவனின் பதில், அது அவரின் அன்பு. சிவனின் அன்பை ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது இது: நீ என்னை தேடினாலும் தேடாவிட்டாலும், மறந்தாலும் நினைந்தாலும், நல்லவனாக இருந்தாலும் தவறு செய்தாலும், நான் உன்னை நேசிக்கிறேன். இதை மாற்ற எதுவும் முடியாது. இது சிவனின் அன்பு, இது நித்தியமான அன்பு. இந்த நம்பிக்கையை நம்புங்கள், இந்த அன்பில் வாழுங்கள், இந்த அன்பால் வாழுங்கள். அந்த வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பயம் குறைவாக இருக்கும், கவலை குறைவாக இருக்கும், தனிமை குறைவாக இருக்கும். ஏனென்றால் சிவன் நம்மோடு இருக்கிறார் என்று தெரியும், அவர் நம்மை நேசிக்கிறார் என்று தெரியும். இப்போது இந்த வீடியோவின் முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். 7 ஆதாரங்கள் பேசினோம், இவை எல்லாம் புரிந்தது. சிவன் என்னை நேசிக்கிறார் என்று நம்பிக்கை வருகிறது. இப்போது என்ன செய்வது? ஒரு எளிய வழி. தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு வாக்கியம் சொல்லுங்கள்: சிவா, நீ என்னை நேசிக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. இந்த ஒரு வாக்கியம் உங்கள் நாளை மாற்றும். 2 தரப்பு நேசிப்பை ஒரே நேரத்தில் சொல்கிறீர்கள். சிவனும் நேசிக்கிறார், நீங்களும் நேசிக்கிறீர்கள். அந்த நேசிப்பில் ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. அந்த சந்திப்பு ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும். ஒரு எளிய வழி. கோவிலுக்கு போகும்போது சிவலிங்கத்தின் முன் நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். சொல்லுங்கள்: சிவா, உன் அன்பை உணர வந்தேன் என்று சொல்லுங்கள். கேட்காதீர்கள், வெறும் உணர வாருங்கள். வெளியே கேட்டால் அது பரிவர்த்தனை, உணர வந்தால் அது உறவு. சிவனோடு ஒரு உறவு வேண்டும். அந்த உறவு உணர்வதிலிருந்து ஆரம்பிக்கும். 3வது எளிய வழி. வாழ்க்கையில் நடக்கும் நல்லவற்றை சிவனின் அன்பின் அறிகுறியாக பாருங்கள். ஒரு நல்ல செய்தி வந்தது, சிவன் அன்பு செலுத்துகிறார் என்று சொல்லுங்கள். ஒரு கஷ்டம் தீர்ந்தது, சிவன் கவனிக்கிறார் என்று சொல்லுங்கள். யாரோ உதவினார்கள், சிவன் அனுப்பினார் என்று சொல்லுங்கள். இந்த பார்வை வந்தால் வாழ்க்கை மாறும். எங்கும் சிவன் தெரிவார், எங்கும் அவரின் அன்பு தெரியும். இந்த 3ம் செய்யுங்கள். 1 மாதம் செய்யுங்கள். வாழ்க்கை மாறும், மனசு மாறும். சிவன் வெறும் ஒரு தூரமான கடவுளாக இல்லாமல் ஒரு நெருங்கிய நண்பனாக, ஒரு பிரியமான தந்தையாக, ஒரு காக்கும் தாயாக உணர ஆரம்பிப்பீர்கள். சிவன் உங்களை நேசிக்கிறார். இது கவிஞர் சொன்ன கவிதை அல்ல, இது உண்மை. இது 1000 ஆண்டு அனுபவம். இது திருவாசகத்தின் சாரம். இது திருமந்திரத்தின் ஆழம். இது இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை. 7 ஆதாரங்கள் சொன்னோம். இந்த 7ம் உங்கள் வாழ்க்கையிலிருந்தே எடுத்தது. உங்கள் வாழ்க்கையே சிவனின் அன்பின் ஆதாரம். இந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். சிவன் என்னை நேசிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கை உங்களை தாங்கும், வழிகாட்டும், வாழ்க்கையை அழகாக்கும். கீழே கமெண்டில் எழுதுங்கள், எந்த ஆதாரம் உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்று சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயே என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். சிவன் நம்மை நேசிக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கும் சேரட்டும். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். உங்கள் மனசில் சிவனின் அன்பு நிரம்பட்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். சிவனின் அன்பில் வாழுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இனி இன்னும் ஆழமாக போவோம். சிவனின் அன்பை வெவ்வேறு கோணங்களில் பார்ப்போம். ஒவ்வொரு கோணமும் ஒரு புதிய வெளிச்சம். ஒவ்வொரு வெளிச்சமும் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக்கும். சிவனின் அன்பை புரிந்து கொள்ள ஒரு அழகான பார்வை இருக்கிறது. சிவன் ஆதி யோகி, முதல் யோகி. யோகா என்று சொல்கிறோம். அது என்னவென்று தெரியுமா? யோகம் என்பது யோகம். யோகம் என்பது சேர்க்கை. எதோடு சேர்க்கை? சிவனோடு சேர்க்கை. ஆக யோகத்தின் இலக்கு சிவனோடு இணைவது. சிவன் ஆதி யோகியாக இருப்பதின் அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்மோடு இணைவதற்கு வழிகாட்டுகிறார். இந்த வழி அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடு. நம்மோடு இணைய அவர் விரும்புகிறார், அதற்காக வழிகாட்டுகிறார். இது அன்பு இல்லாமல் என்ன? கோவை, மதுரை, சென்னை, எந்த நகரத்திலும் யோகா கற்றுக் கொடுக்கும் இடங்கள் இப்போது நிறைய இருக்கின்றன. ஆனால் யோகாவின் உண்மையான இலக்கு சரீர ஆரோக்கியம். இனி சிவனின் அன்பை இன்னும் ஒரு கோணத்தில் பார்ப்போம். நம் தினசரி வாழ்க்கையில் சிவனின் அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். இது வெறும் கோவில் பூஜையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறது. காலையில எழுந்திருக்கும் போது சூரியன் உதிக்கிறது, அந்த ஒளி சிவனின் அன்பு. இரவில் தூங்கும்போது நிலவு வருகிறது, அந்த குளிர்ச்சி சிவனின் அன்பு. மழை பெய்கிறது, அந்த தண்ணீர் சிவனின் அன்பு. ஒரு பூ மலர்கிறது, அந்த அழகு சிவனின் அன்பு. ஒரு குழந்தை சிரிக்கிறது, அந்த குதூகலம் சிவனின் அன்பு. இப்படி பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் சிவனின் அன்பால் நிரம்பியிருக்கிறது. நம் கண்கள் திறந்திருக்க வேண்டும், மனசு திறந்திருக்க வேண்டும். திறந்திருந்தால் எங்கும் சிவனின் அன்பு தெரியும். கிழக்கிலும் தெரியும், மேற்கிலும் தெரியும், ஒரு சாலையிலும் தெரியும், ஒரு வீட்டிலும் தெரியும்,
ஒரு மனிதரிலும் தெரியும், ஒரு விலங்கிலும் தெரியும். எங்கும் சிவன், எல்லாமே சிவன். ஒரு ஞானி சொன்னார், யாரால் எங்கும் சிவனை காண முடிகிறதோ அவர் சிவனை அடைந்துவிட்டார் என்று. சிவனை கண்டடைவது என்பது வெறும் ஒரு கணம் இல்லை, அது ஒரு நிலை, ஒரு நிலையான விழிப்பு. அந்த விழிப்பில் எங்கும் சிவன் தெரிகிறார், அவரின் அன்பு தெரிகிறது. அந்த நிலையில் வாழ்க்கை ஒரு திருவிழாவாகும். அந்த விழிப்பு வர எப்படி? படிப்படியாக. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயத்தில் சிவனை காணுங்கள். காலையில் சூரியன் உதிக்கும்போது சொல்லுங்கள், இது சிவன் என்று. ஒரு மலர் மலரும்போது சொல்லுங்கள், இது சிவன் என்று. ஒரு குழந்தை சிரிக்கும்போது சொல்லுங்கள், இதில் சிவன் இருக்கிறான் என்று. இந்த பழக்கம் படிப்படியாக அந்த விழிப்பை கொண்டுவரும். ஒரு நாள் எல்லாவற்றிலும் சிவன் தெரிவார். சிவனின் அன்பை உணர இன்னொரு சக்தி வாய்ந்த வழி, நன்றி கூறுவது. இதை மேலே கொஞ்சம் சொன்னோம், ஆனால் இன்னும் ஆழமாக பேசலாம். நன்றி என்பது ஒரு இனிமையான சக்தி. நன்றி கூறும்போது நம் மனசு ஒரு குறிப்பிட்ட திசையில் திரும்புகிறது. இருப்பவற்றை நோக்கி திரும்புகிறது, இல்லாதவற்றிலிருந்து விலகுகிறது. இந்த திரும்புதல் மனசை அமைதிப்படுத்துகிறது, சிவனின் அன்பை உணர வைக்கிறது. ஒரு பயிற்சி. இன்று இரவு படுக்கும் முன் 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சிவா, இந்த 5 விஷயங்களுக்கு நன்றி என்று. 5ம் மிகவும் சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்று சாப்பிட்டேன், நன்றி. இன்று தூங்கினேன், நன்றி. இன்று யாரோடாவது பேசினேன், நன்றி. இன்று ஒரு நல்ல விஷயம் நடந்தது, நன்றி. இன்று மூச்சு விட்டேன், நன்றி. இந்த 5 நன்றிகளும் சிவனின் அன்பை உணர வைக்கும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு விஷயமும் சிவன் தந்தது. 1 மாதம் இந்த பழக்கம் செய்யுங்கள். 1 மாதத்தில் வாழ்க்கை வேறுவிதமாக தெரியும். குறைகள் குறைவாக தெரியும், நிறைகள் அதிகமாக தெரியும். கஷ்டங்கள் குறைவாக அழுத்தும், மகிழ்ச்சிகள் அதிகமாக மகிழ்விக்கும். சிவன் எங்கும் தெரிவார், அவரின் அன்பு தொடர்ந்து உணரப்படும். சிவனின் அன்பை ஒரு கடல் என்று சொன்னோம். இந்த கடலில் நாம் மூழ்க வேண்டும். மூழ்குவது என்பது அகந்தையை விடுவது, நான் என்ற உணர்வை விடுவது. நான் யார், என்னவாக வேண்டும் என்ற எண்ணங்களை விடுவது. அவை விலகும்போது சிவனின் கடல் வெளியே தெரியும். அந்த கடலில் மூழ்குவது ஒரு ஆழமான அனுபவம். ஒருமுறை அந்த கடலில் மூழ்கினால் திரும்பி வர மனசு வராது. ஏனென்றால் அந்த ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு முழுமை இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை விட்டு வெளியே வர விரும்பாதீர்கள். அந்த ஆழத்திலேயே வாழுங்கள். வெளி வாழ்க்கையும் அந்த ஆழத்திலிருந்தே வாழுங்கள். அப்போது வாழ்க்கை ஒரு வேறு மாதிரியான அனுபவமாகும். இந்த வீடியோவை இப்போது முடிக்கிறோம். சிவன் உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தோடு ஆரம்பித்தோம். 7 ஆதாரங்கள் சொன்னோம். சிவனின் அன்பை பல கோணங்களில் பார்த்தோம். அன்பை ஏற்றுக்கொள்வது எப்படி, பகிர்வது எப்படி என்று பார்த்தோம். இப்போது ஒரே ஒரு செயல் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, உன் அன்பை ஏற்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு வாழ விரும்புகிறேன் என்று 3 முறை சொல்லுங்கள். கண்களை திறங்கள். அந்த 3 வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும். சிவனோடு ஒரு புதிய உறவை ஆரம்பிக்கும். சிவன் உங்களை நேசிக்கிறார். இது உண்மை, இது நித்தியம், இது மாறாதது. இதை நம்புங்கள், இதில் வாழுங்கள், இதால் மாறுங்கள். ஓம் நம சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். சிவனின் அன்பின் ஒரு சாட்சியாக எழுதுங்கள். இந்த வீடியோவை யாராவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை அன்பால் நிரம்பட்டும். சிவனின் அன்பு எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனின் அன்பை பற்றிய இந்த பயணத்தில் இன்னும் சில ஆழமான நிலைகளுக்கு போவோம். இதுவரை நாம் பேசியது ஒரு ஆரம்பம் மட்டும். சிவனின் அன்பு என்பது ஒரு கடல் என்று சொன்னோம். அந்த கடலின் ஆழத்தை இன்னும் கொஞ்சம் துழாவுவோம். சிவனின் அன்பு என்பது ஒரு தாயின் அன்பை விட ஆழமானது என்று சொன்னோம். ஆனால் ஒரு கேள்வி, தாயின் அன்பே இவ்வளவு ஆழமாக இருக்கும்போது சிவனின் அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்கும்? அந்த ஆழத்தை வார்த்தைகளில் சொல்ல முடியாது, அனுபவிக்க மட்டுமே முடியும். ஆனால் ஒரு கதை மூலம் கொஞ்சம் தொட முடியலாம். ஒரு தாயிடம் கேட்டார்கள், உன் குழந்தை தவறு செய்தாலும் நேசிப்பாயா என்று. அவள் சொன்னால், தவறு செய்தாலும் நேசிப்பேன். ஒருவேளை என்னை மறந்துவிட்டாலும் நேசிப்பேன். என்னை விட்டு போய்விட்டாலும் நேசிப்பேன். ஏன்? ஏனென்றால் அது என் குழந்தை. அவனை உருவாக்கியவர் நான். அவனை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று சொன்னாள். சிவனும் அப்படித்தான். நம்மை உருவாக்கியவர், நம்மை மறக்க முடியாதவர், எந்த நிலையிலும் நேசிக்கிறவர்.
சிவனின் அன்பின் ஒரு அழகான வெளிப்பாடு தேவாரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் சிவனை நேசித்தவர்கள். அவர்களின் பாடல்கள் சிவனோடு ஒரு ஆழமான உரையாடல். சிவன் நமக்கு இன்னவன் என்று வர்ணிக்கிறார்கள். அந்த வர்ணிக்கைகள் ஒவ்வொன்றும் சிவனின் அன்பின் ஒரு கோணம். திருஞான சம்பந்தர் சொன்னார், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்று, எல்லா உயிர்களும் வாழட்டும் என்று. இந்த மனோபாவம் சிவனிடமிருந்து வந்தது. சிவன் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார். அந்த நேசிப்பு சம்பந்தரிடம் வந்தது. அவர் மூலம் வெளிப்பட்டது. நாமும் அந்த மனோபாவத்தை வளர்க்கலாம். எல்லாரும் வாழட்டும் என்று, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று, எதிரிகளுக்கும் நல்லது நடக்கட்டும் என்று. இந்த மனோபாவம் வளரும்போது சிவனின் அன்பு நம்மில் வெளிப்படுகிறது. நாம் சிவனின் கருவியாகிறோம். அவரின் அன்பை உலகிற்கு பகிர்கிறோம். இப்போது ஒரு அழகான விஷயம் பேசலாம். சிவன் சிவாலயங்களில் இருக்கிறார். ஆனால் எல்லா சிவாலயங்களும் ஒன்றா? அல்ல. ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிறது. திருவண்ணாமலையில் ஒரு விதமான சக்தி, சிதம்பரத்தில் ஒரு விதமான சக்தி, ராமேஸ்வரத்தில் ஒரு விதமான சக்தி. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை தருகின்றன. ஆனால் எல்லா சிவாலயங்களிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது: சிவனின் அன்பு. அந்த அன்பு எல்லா இடத்திலும் ஒரே விதமாக இருக்கிறது. பெரிய கோவிலாக இருந்தாலும் சின்ன கோவிலாக இருந்தாலும் சிவனின் அன்பு ஒன்றே. அவர் பேதம் பாராட்டுவதில்லை. ஒரு சின்ன கிராமக் கோவிலில் ஒரு முதியவர் வழிபடுவதும் ஒரு பெரிய நகரக் கோவிலில் ஒரு பண்டிதர் வழிபடுவதும் இரண்டும் சிவனுக்கு சமம். இதை புரிந்து கொண்டால் நம் ஊரில் இருக்கும் சிவன் கோவிலே திருவண்ணாமலை, நம் மனசே சிதம்பரம், நம் இதயமே ராமேஸ்வரம். இந்த புரிதல் வரும்போது வாழ்க்கையே ஒரு தீர்த்த யாத்திரையாகும். ஒவ்வொரு நடையும் ஒரு யாத்திரை, ஒவ்வொரு கணமும் ஒரு தரிசனம். சிவனின் அன்பை பற்றிய இன்னொரு ஆழமான விஷயம்: சிவன் நம் கர்ம வினைகளை கரைக்கும் சக்தி கொண்டவர். நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் விளைவுகள் நம்மோடு வருகின்றன. அவை கஷ்டங்களாக வருகின்றன. ஆனால் சிவனை சரணடைந்தால் அவர் அந்த விளைவுகளை கரைக்கிறார். அவரின் அருள் நம் கர்மாவை தண்ணீரில் கரையும் உப்பை போல் கரைக்கிறது. இது சிவனின் மிகப்பெரிய கொடை. இது அவரின் அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு. ஒரு கதை. ஒரு திருடன் சிவன் கோவிலில் திருடப் போனான். இரவு நேரம். கோவில் இருட்டாக இருந்தது. ஒரு தீபம் மட்டும் மினுக்கியது. அந்த தீபம் அணைந்து விடுவது போல் தெரிந்தது. ஏனோ திருடன் அந்த தீபத்திற்கு எண்ணெய் ஊற்றினான். தீபம் தொடர்ந்து எரிந்தது. அந்த ஒரு செயல் அவனை மாற்றியது. அந்த நொடி அவன் மனசில் ஒரு மாற்றம் வந்தது. சிவன் அந்த ஒரு செயலை ஏற்றார். அவனை மன்னித்தார். அவன் வாழ்க்கை மாறியது. சிவனின் அன்பு திருடனையும் மாற்றியது. யாரையும் மாற்றும் சக்தி அவரிடம் இருக்கிறது. யாரையும் மன்னிக்கும் மனசு அவரிடம் இருக்கிறது. நாமும் தவறுகள் செய்திருக்கிறோம். ஒரு மண்வெட்டி எண்ணெய் ஊற்றும் அளவிலாவது நல்ல செயல் செய்திருக்கிறோம். அந்த ஒரு செயலை சிவன் கவனிக்கிறார். அதை ஏற்கிறார். நம்மை மன்னிக்கிறார். நம்மை நேசிக்கிறார். இது சிவனின் அன்பு. இனி சிவனின் அன்பை இனி ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம். சிவன் ஒரு வைத்தியர். நாம் நோயாளி. நோயாளி நோயுடன் வழிகிறான். வைத்தியர் கோபப்படுவதில்லை. ஏன் நோய்வாய்ப்பட்டாய் என்று திட்டுவதில்லை. சிகிச்சை அளிக்கிறார். குணப்படுத்துகிறார். சிவனும் அப்படித்தான். நாம் தவறுகளுடன் வருகிறோம். கஷ்டங்களுடன் வருகிறோம். வலிகளுடன் வருகிறோம். சிவன் கோபப்படுவதில்லை. குணப்படுத்துகிறார். கரைக்கிறார். மாற்றுகிறார். ஒரு வைத்தியர் நோயாளியை நேசிக்கிறார். அதனால்தான் குணப்படுத்துகிறார். சிவன் நம்மை நேசிக்கிறார். அதனால்தான் குணப்படுத்துகிறார். அதனால்தான் மாற்றுகிறார். அதனால்தான் வழிகாட்டுகிறார். இப்போது ஒரு கடைசி தியான தருணம். கண்களை மூடுங்கள். உங்கள் இதயத்தை கவனியுங்கள். அது துடிக்கிறது. தினமும் 1,00,000 முறை துடிக்கிறது. ஒவ்வொரு துடிப்பும் சிவன் தருகிறார். அந்த துடிப்பில் கவனம் செலுத்துங்கள். சிவன் இந்த நொடி உங்களை நேசிக்க